ரீசெண்டாக நம்ம தோட்டத்தில் வந்து தக்காளி வந்து நம்ம வந்து நடவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது வந்து நல்லாவே வளர்ந்து காயுமே நமக்கு வந்து பிடிச்சிருந்து. ஸோ அந்த வீடியோமே நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நமக்கு வந்து பழங்களுமே பழுத்திருக்கு, அதை தான் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஒவ்வொரு தக்காளியும் அறுவடை பண்ணிடலாம். எவ்வளோ தக்காளி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய முதல் தக்காளி ஆல்ரெடி வந்து குருவி வந்து சாப்பிட்டு போயிருக்கு. இந்த பாத்தியில் வச்சதில் இதான் முதல் தக்காளி. ஸோ இந்த ஒரு கொத்தில் மட்டுமே நமக்கு ஒரு 10 தக்காளிக்கு மேலே வந்து இருக்குது. ஆனால் அதில் பழுத்தது வந்து இப்போ ஒரு 5-6 தக்காளி தான் பழுத்திருக்குது. ஸோ இதில் இந்த செடியில் வந்து சின்ன சின்ன தக்காளி இருக்குது. இது இல்லாமல் இந்த தக்காளி எல்லாமே நல்ல பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது. எல்லாமே நல்ல பெரிய பெரிய தக்காளியாக வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய முதல் அறுவடையில் வந்து நமக்கு ஒரு 7-8 காய்களுக்கு மேலே வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதில் வந்து 1-2 காய்கள் வந்து குருவி பாய் சாப்பிட்டு வச்சிருக்குது. ஆனால் நமக்கு வந்து கிடைச்ச காய்களில் நல்ல பெரிய காயாகவும் இருக்குது, சின்ன சின்ன காய்களுமே இருக்குது. ஸோ முதல் அறுவடை. இன்னும் இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காய் வந்து கிடக்குது. ஸோ நிறைய காய் ஃபுல்லாகவே வந்து கிடக்குது, உள்ளெல்லாம் அங்கங்கே கிடக்குது. ஸோ இதுவுமே நல்லா பழுத்த பிறகு நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். ஸோ அப்போ எவ்வளோ காய் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.